மட்டை பூரா வெறும் வெள்ளை பூச்சியாக இருந்தது. அதோடு சேர்த்து இந்த கருப்பு வண்டு அதுவும் அடிச்சது. அதுக்கு நான் உப்பு என்னென்னா மண்ணெல்லாம் கொட்டி பார்த்துட்டேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் அது போகிறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை. மட்டையை போய் நாங்கள் எங்கே மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ண விட்டுட்டோம். ஆரம்பத்தில் பிஞ்சு கூட எல்லாம் குட்டி பூ விழுந்து 1 2 தான் விழுந்துச்சு. இந்த கோகோமேக்ஸ் விட்ட பிறகு தான் மிக காய் உதிர்வதும் குறைஞ்சிருச்சு, காய்ப்பும் நல்லா வருது. இன்னும் நாளோட மரம் இளமரம் தான், அதனால் இன்னும் நல்லா காய்க்கக்கூடிய தன்மை இருக்குது. நல்லா வருங்கிற நம்பிக்கையில் அது விடாமல் செஞ்சிட்ருக்கேன். நிச்சயமாக நல்லா வரும், நான் அதில் மாற்று இல்லை, நல்லாவும் இருக்குது. என் பேர் ராஜேந்திரன், தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் தாலுக்கா மருங்கை கிராமத்தில் இருக்கும். எனக்கு சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் இருக்குது, புஞ்சை நிலம். இந்த 2 ஏக்கர் நிலத்தில் வரப்பு ஓரமாக ஒரு 7 10 தென்னம்பிள்ளை வச்சுருக்கிறேன். அதில் கன்று நல்லா வந்துச்சு. நாளடைவில் காய்ப்பு வர நேரத்தில் சரியாக காய்ப்பு இல்லை, மட்டையெல்லாம் ஒரே சாம்பல் நிறமாக பூச்சி, காண்டாமிருக வண்டு தாக்குதல் இதெல்லாம் நிறையா இருந்தது. மரம் சரியில்லை. எதிர்பாராமல் நான் அந்த கோகோமேக்ஸ் இதை விளம்பரத்தில் பார்த்து ஏபிகே ஆர்கானிக் இந்த கோகோமேக்ஸை வாங்கி மாதம் ஒரு தடவை ஒரு மரத்துக்கு 100 மில்லி வீதம் தண்ணீர் பாய்ச்சும் போது அதில் விட்டுட்டு இருந்தேன். இப்போ 5 மாதம் ஊற்றுன பிறகு இப்போ காயும் நல்லா இருக்குது. மரம் அந்த பூச்சியெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. காண்டாமிருக வண்டு தாக்குதல் குறைவு இல்லை, அறவே இல்லை. இப்போ காய்ப்புக்கு நல்லா வந்திருக்கு, நல்லாவும் இருக்குது. வாரம் ஒரு முறை தண்ணீர் ஊற்றிட்டுருக்கேன். இதே போல் வீட்டுக்கு முன்புறம் 2 மரம் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு மரம் இப்போ நல்லா காய்ப்புக்கு வந்துடுச்சு. ஒரு மரம் வெட்டக்கூடிய கண்டிஷனில் இருந்தது. இந்த கோகோமேக்ஸுடைய விளம்பரத்தை பார்த்து அதுக்கும் கொஞ்சம் ஊற்றினா நல்லா வரும்னு சொன்னதால இப்போ அதுக்கு தொடர்ந்து அதுக்கு ஊற்றிட்டு வரேன். இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் பிஞ்சு கூட எல்லாம் குட்டி பூ விழுந்து 1 2 தான் விழுந்துச்சு. இந்த கோகோமேக்ஸ் விட்ட பிறகு தான் மிக காய் உதிர்வதும் குறைஞ்சிருச்சு, காய்ப்பும் நல்லா வருது. இன்னும் நாளோட மரம் இளமரம் தான், அதனால் இன்னும் நல்லா காய்க்கக்கூடிய தன்மை இருக்குது. பூச்சியெல்லாம் அறவே வர்றதில்லை. இப்போ இந்த சாம்பல் பூச்சியெல்லாம் பாருங்க, ஓலையெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குது. இந்த மரம் கூட ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. இந்த பாருங்கள், இதிலெல்லாம் வண்டு அடித்து எல்லாம் இதாக இருக்குது. இதெல்லாம் இப்போ கிடையாது. பாருங்கள், வண்டு அடித்து இதெல்லாம் மரம் வீணாக போன மரம். இப்போ இந்த மருந்து விட்ட பிறகு தான் மிக சிறப்பாக இருக்குது. வெள்ளை பூச்சின்னா மட்டை பூரா வெறும் வெள்ளை பூச்சியாக இருந்தது. அதோடு சேர்த்து இந்த கருப்பு வண்டு அதுவும் அடிச்சது. அதுக்கு நான் உப்பு என்னென்னா மண்ணெல்லாம் கொட்டி பார்த்துட்டேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் அது போகிறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை. மட்டையை போய் நாங்கள் எங்கே மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ண விட்டுட்டோம். ஏபிகே ஆர்கானிக் மருந்து ஊற்றுன பிறகு தான் முதல்ல வெள்ளை பூச்சி தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் காய் குற்றலாம் நின்றுருக்கு. இப்போ இன்னும் நல்லா சிறப்பாக வருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் விடாமல் செஞ்சுட்ருக்கோம்.